பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இந்த வேத தியான நேரத்தில் ஒரு வசனத்தை சொல்லி நான் உங்களோடு பேசவிருக்கிறேன். யோவான் எழுதிய சுவிசேஷம் 15வது அதிகாரத்தில் 1வது வசனத்தை பார்க்கலாம். நான் மெய்யான திராட்சை செடி. பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் மெய்யான திராட்சை செடி என்று. இந்த இடத்திலும் கூட ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு 2 கார் இருக்குன்னு வைங்களேன். 2 கார்ல முதல் கார் வெள்ளை கார், 2வது போற கார் ரெட் கலர் கார்னு வச்சுக்கோமே. முன்னாடி போற அந்த ஒயிட் கார் பின்னாடி வர அந்த ரெட் கலர் காரை கயிறு கட்டி இழுத்துட்டு போகுது. வாட் இஸ் த ரீசன் ஃபார் தட்? இந்த 2வது பின்னாடி இழுக்கப்படுகிற காரானது இன்ஜின் வேலையா இருக்கலாம், அதை டோ பண்ணி வெள்ளை காரானது இழுத்துட்டு போயிட்டு இருக்கு. காரணம், அந்த வண்டி பழுதாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, இடையில இருக்கிற அந்த கயிறு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ என்னுடைய தலைப்பானது கனெக்ஷன். கனெக்ஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிரியமானவர்களே, இந்த ஒயிட் காரானது பழுதடைந்த ரெட் கலர் காரை கயிறு கட்டி இழுத்துட்டு போகுது. நீங்கள் நன்றாக பார்க்க வேண்டும். இந்த கயிறு ஸ்ட்ராங்காக இல்லை என்றால், அந்த ரோப் ஸ்ட்ராங்காக இல்லை என்றால், அந்த ரெட் கார் இழுக்கப்பட முடியாது. ரெட் கார் அப்படியே நின்றுக்கும். கயிறு பிஞ்சுக்குச்சு, அந்த கனெக்டிவிட்டி சரியா இல்லாட்டி ரெட் கார்னால அந்த இடத்துல இருந்து மூவ் ஆகி காப்பாற்றப்பட முடியாது. அதே போலதான் நம்மளுடைய வாழ்விலும் கூட மெய்யான திராட்சை செடியாகிய கிறிஸ்துவோடு அனுதினமும் நாம் சரியான கொடியாக இணைந்திருக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்வு கனி கொடுக்கும் வாழ்வாக இருக்கும். கர்த்தரோடு கூட நீங்கள் இணைந்திருங்கள். இதுவரையும் நீங்கள் இணையாதிருந்தாலும் பரவாயில்லை. இனிமேல் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோட வார்த்தையோடு கூட இணைந்து அவருடைய பிரசன்னத்திலே வாழ பழகுங்கள். கர்த்தர் உங்களை அபரிவிதமாக ஆசீர்வதிப்பார். ஹேவ் a nice day. ஆமென்.